நம்ம சிவகார்த்திகேயனும் சூரியும் ஒரு படத்துல ஒரு கான்வர்சேஷன் வச்சிருப்பாங்க தெரியுமா? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அந்த மாதிரி நம்மளோட ஓல்டு பாஸ்கர் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இருக்காங்களே வங்கமா ஒரு மேட்டர்ல மாட்டிருக்கானுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். இவங்க ஆன்டி பைக்ராஃப்ட் வந்து அப்பாலஜி கேட்டுட்டாருன்ற மாதிரி பயங்கரமா ட்விஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்களா? ஆனா அவர் அப்பாலஜி கேட்டது அந்த மிஸ்கம்யூனிகேஷனாலதான். மத்தபடி அவர் எந்த தவறுமே பண்ணலன்னு சொல்லி ஐசிசி ஆல்ரெடி வெரிஃபை பண்ணி கிளீன் சிட்டு கொடுத்துட்டாங்க. பாகிஸ்தான் யுஏஇ மேட்ச்க்கு அவர் தான் மேட்ச் ரெஃபரி பண்ணது. ஓகேங்களா? இங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு தான் டிராமா பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி பண்ணாங்க? ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது ஆன்டி பைக்ராஃப்ட் பாகிஸ்தான் கேப்டன் பாகிஸ்தான் கோச் ஒரு ரூம்ல டிஸ்கஷன் பண்ற மாதிரி வீடியோவை மியூட் பண்ணிட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. இன்ஸ்டாகிராம்ல நீங்களே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா அந்த ஒரு ஏரியால மொபைல் யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஹிபிட்டடா. ஓகேங்களா? சோ அகைன்ஸ்ட் ரூல் வந்து பாகிஸ்தான் இதை பண்ணிருக்காங்க. இதை பண்ணிட்டு வீடியோ வேற ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஐசிசி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மெயில தட்டி விட்டாங்க. நீ வந்து அகைன்ஸ்ட் ரூல் அந்த இடத்துல வந்து மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது, நீ வீடியோ வந்து எடுத்து ரிலீஸ் வேற பண்ணிருக்க, இதுக்கு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், இல்லைன்னா உன் மேல ஆக்ஷன் எடுக்கப்படும் ஐசிசி போட்டிருக்காங்க. பிளஸ் இந்தியன் டீம் மேல ஆக்ஷன் எடுக்கிறது, ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் சொன்னாங்களா? அது எல்லாமே ஃபேக்.